ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த வேத தியான நேரத்திலும் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலும் கூட நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பானது மழையும் விதையும். மழையும் விதையும். விதைக்கும் மழைக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. விதையானது மழை பெய்தால் மாத்திரமே வளர முடியும். மழை இந்த இடத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையாக நாம் கருதலாம். தேவனுடைய வார்த்தை இருந்தால்தான் விதையாகிய நாம் வாழ முடியும், வளர முடியும், கனி கொடுக்க முடியும், இன்னும் சில நற்கிரியைகளை செய்ய முடியும். ஒருவருடைய வாழ்விலும் கூட நாம் நற்கிரியை காண வேண்டும் என்றால் அவருக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை என்கிற மழை பெய்திருக்க வேண்டும். இந்த நேரத்திலும் கூட விதையானது எப்பொழுது தன்னுடைய பலனை கொடுக்கும் என்றால் மழையை பெறும் பொழுது. மழையினுடைய 3 முக்கிய காரணிகள் என்ன, 3 முக்கிய வேலைகள் என்ன என்றால், ஃபர்ஸ்ட் டிவலப்பிங், நர்ச்சரிங், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் quenching. quenching என்றால் தாகம் தீர்த்தல். தேர்ட் ஒன் இஸ் பியூரிஃபையிங், சாங்டிஃபிகேஷன். பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களும் மழையினுடைய பிரதானமான கடமைகளாக இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், முதலாவது டிவலப்பிங், அதாவது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்தல். இரண்டாவது quenching, தாகம் தீர்த்தல். மூன்றாவது பியூரிஃபையிங், சுத்தப்படுத்துதல். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை செய்வது தேவனுடைய வார்த்தைகளும் ஆகும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்திலும் கூட இப்படியாய் ஒரு வசனம் சொல்கிறது. 10வது வசனம், மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்ப விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எது காரியமாகும்படி வாய்க்க செய்யும் என்றால், தேவனிடமிருந்து வந்த வார்த்தை நம் வாழ்விலே இருக்கிற வறட்சியான காரியங்களை மாற்றி, தோல்வியான காரியங்களை மாற்றி ஜெயத்தை கொடுக்கிற காரியங்களாக அமையும். ஹல்லேலூயா! உங்களது வாழ்விலும் கூட ஒரு புதைக்கப்பட்ட விதையாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்வும் கூட ஒரு வளர்ச்சியற்ற ஒரு விதையை போல இருக்கலாம். உங்களுடைய வாழ்வும் கூட ஒரு நீர் காணாத ஒரு பயிரை போல வாடிய நிலைமையில் இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை ஆற்றி தேற்றிட, உங்களை அரவணைத்திட, உங்கள் மீது அன்பு காட்டிட தேவனுடைய வார்த்தையானது கடந்து வருகிறது. எப்படி வானத்திலிருந்து பெய்கிற மழையானது வெறுமனை திரும்பாமல் இருக்குமோ, அதே போலதான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அது ஒருபோதும் வெறுமையாக அவரிடத்திலே திரும்பாது. ஆபிரகாமை தேவன் கண்டு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்னார். அதே போலதான் ஆயிற்று. தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய வாழ்வில் இருந்தது. பூமி தாங்க முடியாதபடி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இருந்ததாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த அநேக ப்ராமிசஸ் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு முறை ஒன்று சொன்னார் என்றால் அது அப்படியே நடக்கும். பிரியமானவர்களே, எப்படியாய் இந்த மழையானது வெறுமையாய் திரும்பாமல் அது அநேக காரியங்களை விளைவிக்கிறதோ, அநேக வறட்சியான நிலங்களை விளைச்சலின் ஸ்தலங்களாக மாற்றுகிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தையானது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களது வாழ்வில் காணப்படுகிற அநேக வறட்சிகளை மாற்றி போடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா! மழையானது டெவலப்மெண்ட் கொடுக்கிறது. மழையானது பூமிக்கு வரும் பொழுது எந்தெந்த இடமெல்லாம் முன்னேறாமல் வறண்டு போய் கிடக்கிறதோ அந்த பாலைவனங்கள் எல்லாம், அந்த பாலை நிலங்கள் எல்லாம் இப்பொழுதும் கூட பயிர் நிலமாக மாற்றுகிற வல்லமை மழைக்கு உண்டு. அடுத்தபடியாக quenching, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்திலே ஆறுகளையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தை கடவுள் எனக்கு நினைவு கூற செய்கிறார். பிரியமானவர்கள், நீங்கள் தேவன் மீது தாகமாய் இருந்தால் அவர் நிச்சயமாக உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்திற்கு உங்களுடைய வாழ்வானது மிகுந்த ஒரு பயனுள்ளதாக, மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்வாக மாறும். யோசேப்பின் வாழ்விலும் கூட தேவன் அவரை நிரப்பினார். அவருடைய வாழ்க்கை அந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல,
அவர் இருந்த அடிமையாக விற்கப்பட்ட எகிப்து தேசம் எங்கும் அவருடைய வாழ்வானது ஒரு ஆசீர்வாதமாக மாறியது. தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்வும் இப்படியாய் அவர்களுடைய தாகங்களும் தீர்க்கப்பட்டு அநேகருடைய தாகங்களும் தீர்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தாகமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வறட்சியான நிலைமையில் இருக்கிறார்களா? இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்களுடைய வறட்சியும் மாறும், உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய வறட்சியும் மாறி உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அதே போல மூன்றாவது காரியம், மழையானது பியூரிஃபிகேஷன் பண்ணுகிறது. மழையானது பியூரிஃபை பண்ணுகிறது. இந்த சென்ஸ் சாங்டிஃபிகேஷன், சுத்தப்படுத்துகிறது. நம்மளுடைய வாழ்வு அசுத்தம் நிறைந்த வாழ்வாக இருக்கிறது. என்னுடைய வாழ்வு அப்படிதான் இருக்கிறது, அப்படிதான் இருந்தது, அப்படிதான் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வானது அப்படியே மாறுகிறது. உதாரணத்துக்கு, என்னுடைய வாழ்வு அசுத்தம் நிறைந்த வாழ்வாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் தேவனை பின்பற்றிய பிறகு ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்களை, அநேக மாற்றங்களை கொடுத்தார். அதே போல் இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்களது வாழ்வும் கூட எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நீங்கள் நொந்து உடைந்து நெகிழ்ந்து போய் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களது பாவங்களை எல்லாவற்றையும் நான் கழுவுகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களது அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இளையகுமாரனை போல அநேக பாவங்களை செய்து வெகு தூரத்தில் கூட நீங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை நான் மன்னிப்பேன், உன்னை நான் பரிசுத்தப்படுத்துவேன், உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன் நான் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. மாறாக அவர் உங்களை கரம் பிடித்து நடத்தி உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மழையானது பூமிக்கு வரும் பொழுது அநேக அசுத்தமான காரியங்களை வெள்ளத்தின் மூலமாக அடித்து சென்று குப்பை கூலங்களை எல்லாம் அடித்து செல்லுகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்விலும் கூட இருக்கிற எல்லா குப்பை கூலங்களையும் தேவனுடைய வார்த்தையானது அடித்து சென்றுவிடும். நீங்கள் கலங்காமல் இருங்கள். மழையானது நியாய தீர்ப்புக்கு உதாரணமாக நாம் படிக்கலாம். நியாய தீர்ப்புக்கு உதாரணமாக நாம் சொல்ல முடியும். நோவா வாழ்ந்த காலத்திலும் கூட அநேக பாவங்கள் நிறைந்திருந்ததாக நாம் படிக்கிறோம் வேதாகமத்திலே. அந்த பாவத்து நிமித்தம் தேவனுக்கு கோபம் வந்து நோவாவிடம் பேசுகிறார், இந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன், இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி நோவாவிடம் பேசுகிறார். பேசி ஜலத்தினாலே உண்டான ஒரு பெரிய பிரளயம் அந்த இடத்திலும் ஏற்பட்டது. பிரியமானவர்களே, நீரானது வாழ்வை தருகிறது. அதே நீரானது பாவங்களை அகற்றுகிறது. சில நேரங்களில் கூட நீரானது பாவங்களை அகற்ற முடியாமல் இருக்கிற ஜனங்களை அழிக்கிறதாக இருக்கிறது. நோவா காலத்தில் நடந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். வாட்டர் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட் என்று நாம் படிக்கலாம் சில ஆர்டிகல்ஸ்லே. பிரியமானவர்கள், இந்த நேரத்திலும் கூட மழையானது பூமியினுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் அந்த தாகம் தீர்ப்பதற்காகவும் பூமியில் இருக்கிற அசுத்தமான காரியங்களை பியூரிஃபிகேஷன் பண்ணுவதற்காகவும் வருகிறது. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையானது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு நமக்குள்ளாக வந்து கிரியை செய்து நமக்குள்ளாக பெரிய ஒரு விளைச்சலையும் ஒரு பெரிய மலர்ச்சியையும் மறுமலர்ச்சியும் தந்து நாம் வீழ்ந்து போகாமல் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி. எங்கள் வாழ்விலும் கூட ஆண்டவரே, மழையாகவும் காற்றாகவும் நெருப்பாகவும் நீர் வருகிறதற்கு நன்றி. எங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா வகையான பாவங்களை பெருவெள்ளமாக வந்து அடித்து செல்லும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வறண்டு போன நிலைமைகள், பாவத்தினால் நிறைந்திருக்கிற நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் முகமலர்ச்சியும் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா முச்செடியின் அனுபவங்கள், எல்லா வகையான காஞ்சொரிகளின் அனுபவங்கள் எல்லாம் மாறி உச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடியும் உங்களுக்கு முளைக்கும். சீக்கிரத்தில் உங்கள் வாழ்வு துளிர்த்து ஒரு பெரிய நற்கிரிகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May God bless you.